வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரூ ஃபீல் ஷாப்போட கூல் டஸ்க் பர்பஸை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு அதோட முக்கியமான விஷயங்கள் என்ன என்ன நன்மைகள்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கறது தான் நோக்கம். ஆமாங்க. குறிப்பா இதுல இருக்கிற புதினா, கிராம்பு மாதிரி. இயற்கை பொருட்கள் எப்படி வாய் ஆரோக்கியத்துக்கு நல்லது செய்யுதுன்னு பார்க்கலாம். அதோட இது எப்படி ஹெல்த் அட்வைசர்ஸ்க்கு ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும், அவங்க கிளைண்ட்ஸ்க்கு எப்படி இதோட வேல்யூவை சொல்லலாம்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த 12 மணி நேர பாதுகாப்பு விஷயம். நாள் பூரா இல்லாட்டி ராத்திரி பூரா கிருமி பற்காரை எல்லாம் வராம தடுக்கும்னு சொல்றாங்க. அது கூடவே புதினா, கிராம்பு மாதிரி நல்ல விஷயங்களும் சேர்ந்திருக்கு. ஆமா, அந்த 12 மணி நேர பாதுகாப்பு முக்கியம்தான். ஏன்னா பற்காரைங்கிறது தொடர்ந்து ஃபார்ம் ஆகும். புதினா வாய்க்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், கிருமிகளையும் எதிர்க்குது. ஓ சரி. பல்வலி, ஈறு பிரச்சனைக்கு யூஸ் பண்றோம். முக்கியமா அது ஈறுகளை கொஞ்சம் நல்லா டைட்டாக்கும், கிருமிகளை சாகடிக்கும். அப்போ ஈரல ரத்தம் வரது மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பா ஈரல ரத்தம் வரதை நிறுத்துறதுக்கு கிராம்பு எண்ணெய் ரொம்ப உதவும்னு சயின்டிபிக்காவே சொல்றாங்க. ஓ அப்படியா? இதுல மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டது, அதாவது கிளினிக்கலி ப்ரூவன் வேற போட்டிருக்கு. ஆமா, அப்போ இது வெறும் பாட்டி வைத்தியம் மாதிரி இல்லாம சயின்ஸ் சப்போர்ட்டும் இருக்குன்னு தெரியுது. சொத்தப்பல் வராம தடுக்கும், ஈறு நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு இது ஒரு வெயிட் கொடுக்குது இல்லையா? நிச்சயமா. அந்த கிளினிக்கலி ப்ரூவன் வார்த்தை உடல்நல ஆலோசகர்களுக்கு ஒரு பெரிய பலம். அவங்க உன்னை பரிந்துரை செய்யும் போது அதுக்கு ஆதாரம் காட்டுறோம் பாருங்க. சரி, இந்த மாதிரி வாசகம் இருந்தா அவங்க சொல்றதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும். இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு ஈரல ரத்தம் வருதுன்னா, இதுல இருக்கிற கிராம்பு இதுக்கு நல்லதுன்னு மெடிக்கல் ஸ்டடிலேயே ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது அது வெறும் பேச்சா இல்லாம ஒரு ஃபேக்டா இருக்கும். புரியுது புரியுது. அப்போ ஆலோசகர்கள் அவங்க கிளைண்ட்ஸ் கிட்ட இதை எப்படி அவங்க பிரச்சனையோட சேர்த்து பேசலாம்? ரொம்ப சிம்பிள். இப்போ கிளைண்ட்டுக்கு வாய் துர்நாற்றம் பிரச்சனையா, அப்போ இதுல இருக்கிற புதினா எப்படி ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது, கிருமிகளை எதிர்க்குதுன்னு சொல்லலாம். ஈரல ரத்தம் வருதா, கிராம்போட நன்மையையும் அது ப்ரூவ் ஆனதுன்னு சொல்லலாம். சொத்தப்பல் பயமா, டெய்லி யூஸ் பண்ணா இது ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதோட ஃபீச்சரை கரெக்டா மேட்ச் பண்ணி பேசினா ஆலோசகரோட கிரெடிபிலிட்டியும் அதிகமாகும். சூப்பர். இது போக பற்காரை, அதாவது பிளாக், அப்புறம் டார்டார் இதெல்லாம் வராம தடுக்கும், கிருமிகளோட சண்டை போடுன்னு கூட சொல்லிருக்காங்க. ஆமா, புதினா எண்ணெயும் மென்தாலும் ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கணும்னு இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா வாய் பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் மாதிரி இருக்குது. சரியா சொன்னீங்க. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு மல்டி பெனிஃபிட் பர்பஸ் இது. சொத்தப்பல், ஈறு பிரச்சனை, வாய் நாற்றம், பற்கார, டாட்டான்னு எல்லாத்தையும் இது ஒன்னே பாத்துக்குது. இப்போ இருக்கிற காலத்துல இயற்கை பொருட்கள் மேல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்கா பிரச்சனைக்கு தீர்வு தேடுறவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஆலோசகர்கள் என்ன பண்ணலாம்னா, சொல்லுங்க, இதோட எல்லா பயன்களையும் சொல்லி இது எப்படி ஒரு கம்ப்ளீட் ஓரல் கேர் கொடுக்குதுன்னு புரிய வைக்கலாம். சொல்லப்போனா கிளைண்ட்ஸ் கிட்ட இங்க பாருங்க, இது ஒண்ணு போதும், உங்க மேஜர் பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஐடியா. இன்னும் ஒரு படி மேல போய் ஒரு சின்ன சேல்ஸ் டெக்னிக் மாதிரி, ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு வாங்கினா ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொன்னா வாங்கறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும் இல்லையா? உடனடியா வாங்கணும்னு தோணும். ஆமா, அது நல்ல உத்தி. ஆக மொத்தம் பார்க்கும்போது கூல் டஸ்க் பர்பஸே 12 மணி நேர பாதுகாப்பு, புதினா, கிராம்பு மாதிரி இயற்கை பொருட்கள், கிளினிக்கலி ப்ரூவன் நம்பிக்கை, அப்புறம் இந்த மாதிரி மல்டி பெனிஃபிட்ஸ்னு நிறைய விஷயங்கள்ல நல்லா இருக்கு. ஆமாங்க. உடல்நல ஆலோசகர்கள் ரொம்ப நம்பிக்கையோட அவங்க கிளைண்ட்ஸ்க்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு தெளிவான காரணங்களும் ஆதாரமும் இருக்கு. அவங்க சொல்றதுக்கு இது ஒரு மதிப்பை சேர்க்கும். யூசர்ஸும் அவங்க தேவைக்கு ஏத்த மாதிரி யோசிச்சு முடிவெடுக்கலாம். ரொம்ப சரி. இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி. நாம தினமும் பயன்படுத்துற பொருள்கள்ல இருக்கிற ஒவ்வொரு மூலப்பொருளோட பயன் என்னன்னு நீங்க ஆழமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சா, அது உங்க ஹெல்த் சம்பந்தமான முடிவுகளையும் நீங்க பொருள் வாங்குற பழக்கத்தையும் எப்படி மாத்தும் யோசிச்சு பாருங்க.